வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பது உங்க உடலுக்கு என்னென்ன நன்மைகளை தரும் தெரியுமா? பலரும் இத வெறும் விட்டமின் சிக்காக மட்டும் குடிக்கிறார்கள். ஆனா உண்மையில இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல இருந்து செரிமானம், சர்மம், கல்லீரல், சிறுநீரகம், உடல் எடை, இதய ஆரோக்கியம் வர பல நன்மைகளை வழங்கக்கூடியது. ஆனா எல்லாரும் லெமன் ஜூஸ் குடிக்கலாமா? எப்ப குடிக்கணும்? எவ்வளவு குடிக்கணும்? யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம ஒரு பொருளை நம்ம எடுத்து சாப்பிடணும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு அளவுங்கிறது ரொம்பவே இருக்குது. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாம், தினமும் குடிக்கலாமா, தினமும் குடித்தால் என்ன ஆகும், அதிகமாக குடித்தால் என்ன பிரச்சனையாகும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்ப எலுமிச்சை ஜூஸ்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சையில கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், போலேட், கால்சியம், மெக்னீசியம், சிட்ரிக் ஆசிட், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இது எல்லாமே சேர்ந்து தாங்க உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்குது. இப்ப லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால சளி, இருமல், வைரஸ் தொற்று, உடல் சோர்வு போன்றவற்றை எதிர்க்கிறதுக்கு உடலுக்கு உதவியாக இருக்குது. வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை நம்ம உடலால் எதிர்த்து போராட முடியும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஹாஃப் லெமனை சேர்த்து புழிஞ்சு குடிச்சிட்டு வந்தால் உணவு எளிதிலேயே செரிமானமாகும். வயிறு உப்பசம் குறையும், மலச்சிக்கல் குறையும், வாய்வு தொல்லையும் குறைய ஆரம்பிக்கும். உடலில் நல்ல ஒரு மெட்டபாலிசம் இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் உதவுது. ஸோ உடல் எடையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் ஹாஃப் லெமனை பொழிஞ்சு 1 டேபிள் ஸ்பூன் சுத்த நாட்டு தேனை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உடல் எடை குறையும். அது கூட நீங்கள் சியா விதைகளையும் நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது கூடவே நீங்கள் உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும், உணவு கட்டுப்பாடையும் எடுத்துக்கங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதிகமான தண்ணி குடிக்கும் பழக்கமும் இதனால் உருவாகும். குறைந்த கலோரிகள் உட்கொள்கிற பழக்கமும் வர ஆரம்பிச்சிடும். இதனால் உடல் எடை மேனேஜ்மெண்ட்டுக்கும் வெயிட் லாஸுக்கும் இது ஒரு சிறந்த பானமாக இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த பானம் சிறந்ததாக இருக்குது. அடுத்து நான்காவது நன்மை, சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. லெமனில் விட்டமின் சி இருக்குது. இது கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால் முகச்சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். முகங்களில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், தழும்புகள், சிலருக்குலாம் ரொம்பவே டல்லாக இருக்கும், அது எல்லாமே கிளியர் ஆகி ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். முகம் பார்ப்பதற்கு நல்லவே பொலிவுடனே இருக்க ஆரம்பிக்கும். சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு பழம், ஒரு பானம் அப்படின்னா அது லெமன் ஜூஸ் தான். ஸோ கொலாஜன் உற்பத்தி ஆக ஆக நீங்கள் எப்போவுமே இளமையாகவே இருப்பீங்க. 30 வயதை கடந்த உடனே கொலாஜன் உற்பத்தி உடலில் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 40-50 வயசுலாம் கொலாஜன் அதிகமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் விட்டமின் சி இருக்கக்கூடிய நீங்கள் பானத்தையோ இல்லை உணவையோ நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தோற்றத்தை, அந்த இளமையான தோற்றத்தை தக்க வச்சுக்கிற முடியும், அந்த முதுமையை தாமதப்படுத்த முடியும். அடுத்து ஐந்தாவது நன்மை, சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால சிறுநீரில் இது சிட்ரேட் அளவை அதிகரித்து கால்சியம் ஸ்டோன் உருவாகிறத குறைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. ஏன்னா வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியே ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. அந்த தாகம் ஃபீல் அவங்களுக்கு குறைஞ்சதுனால தண்ணி குடிக்கிற அந்த நினைப்பே இருக்காது. ரொம்ப குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறதுனால வயதானவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டோன், கல் உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் லெமன் ஜூஸை எடுக்க எடுக்க அந்த கல் உருவாகிற அந்த அபாயம் குறைக்கப்படும்.
அடுத்து 6வது நன்மை, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. லெமன்ல வந்து விட்டமின் சி, பொட்டாசியம், ஃப்ளேவோனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால, இது ரத்த அழுத்தத்த சமநிலையில வச்சுக்கிறதுக்கும், இதயத்த பாதுகாக்கிறதுக்கும், ரத்த நாளங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், இதயத்த சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புக்கள கரைக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் வந்து ஒரு சிறந்த பானமா இருக்குது. அடுத்து 7வது நன்மை, கல்லீரலுடைய செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள வெளியேற்றதுக்கு லெமன் வந்து பயன்படுது. அது கூடவே நீங்க போதுமான தண்ணியும் குடிக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, உடல்ல நீர்ச்சத்த பராமரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. பலருக்கும் வெறும் தண்ணீரை குடிக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனா அதுல சிறிதளவு லெமனை சேர்த்து குடிக்கும்போது அவங்க குடிப்பாங்க. இதனால உடல்ல நீர்ச்சத்து வந்து பராமரிக்கப்படும். இதனால நீரிழப்பு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீர் சத்தை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு லெமன் ஜூஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம். எடுக்கும்போது உடல் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். அடுத்து 9வது நன்மை, இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. இப்போ நம்ம வீட்டில் கீரை, சாம்பார், பருப்பு, நான்வெஜ்ஜு இது மாதிரிலாம் சமைப்போம். அதில் அந்த உணவுகளில் இரும்பு சத்து இருக்கும். ஸோ அதை வந்து முழுமையாக நம்ம உடலால் உறிஞ்சிக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அதில் லைட்டாக நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு உடலால் முழு இரும்பு சத்தையும் உறிஞ்சி கொள்ள முடியும். அதனால விட்டமின் சியை சேர்க்கறது, அதாவது விட்டமின் சிங்கிறது லெமனில் இருக்குது. சில உணவுகள்லாம் இருக்குது. இல்லைனா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் விட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காவை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உறிஞ்சுதலை நம்ம உடலால் அதிகமாகும். ஸோ இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் சியை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து 10வது நன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகள் கொண்டது எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம்ல ஃப்ளேவோனாய்ட்ஸ், விட்டமின் சி இருக்குது. இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும், மெயின்டைன் ஆக்கப்படும். இது எப்பவுமே வந்து ஈரப்பதத்துடனே இருக்கிறதுக்கு பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த லெமன் ஜூஸை எப்படி எந்த நேரத்தில் எடுக்கணும், எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கான சிறந்த நேரம் காலை உணவுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம், இல்லை உணவோடு அதாவது உணவுக்கு பிறகும் எடுத்துக்கலாம். சிலர்லாம் உடற்பயிற்சி செய்வாங்க, அவங்க உடற்பயிற்சி செய்ததுக்கு பிறகு எடுத்துக்கலாம். மதிய உணவு கூடயும் எடுத்துக்கலாம். இதை எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் அரை எலுமிச்சை பழம் மட்டும் நம்ம பிழிஞ்சிட்டு அதில் சிறிதளவு நாட்டு ஒரிஜினல் தேன் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ வந்து நீரிழிவு சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் அவங்க வந்து சிறிதளவு உப்பு போட்டு புதினா இலைகள் போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கிறது தாங்க ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இப்படி தான் குடிக்கணும். இப்படி குடித்தாதான் முழுமையான பலன்கள் உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு லெமன் எடுத்துக்கலாம், அதாவது எலுமிச்சை சாறு எடுக்கணும்னா நம்ம ஒரு பழத்தோடைய சாறை வந்து பயன்படுத்தினாவே போதும். அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ஒன்றுங்கிறதே போதும். நம்ம காலையில் மட்டும் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா ஹாஃப் எடுத்துக்கிட்டால் போதும். அதுவே போதும். அதுக்கு மேலேனா ஒன்றுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான் ஏற்படும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா தவிர்க்கணும் அப்படின்னா, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, பல் எனாமல் சேதம் இருக்கிறவங்க, பல் கூச்சம் இருக்கிறவங்க லெமனை வந்து எடுக்கிறத தவிர்க்கணும். சிட்ரஸ் அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கணும். ஏன்னா பல் கூச்சம் இருந்துச்சுன்னா அது இன்னுமே கூச்சத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி லெமன் ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எனாமலாக சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவுமே உங்களுடைய பற்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நண்பர்களே, லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு எளிமையான குறைந்த செலவில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பானம். ஆனால் நீங்கள் சரியான முறையில் சரியான அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.